உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ட்ரி மேக்னெட் சேனல். இன்றைக்கி நான் வந்து வாட் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுதான் இந்த வீடியோவோட டாப்பிக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனல் ஆக்சுவலி. ஆனால் வந்து நான் இப்போது தமிழ்லேயே சொல்லிடுறேன் இதை, ஓகேவா? போன ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசியிருப்பேன், கம்மியாக வந்து தமிழில் பேசியிருப்பேன். இந்த தடவை நான் எல்லாமே தமிழில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுடலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து பைல் நம்பர் 1க்கு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டாப்பிக்கு வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்றதான் டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து 3 பைல்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை நான் காட்டுறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி அதில் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், ஓகே, அந்த ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. பைல் நம்பர் 1 அப்படின்ட்டு ஒரு ஏஞ்சல், ஒரு குட்டி பேபி ஏஞ்சல் வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து பைல் நம்பர் 1. ஸோ அந்த பைலுக்கு அவங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், பைல் நம்பர் 1க்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். பைல் நம்பர் 1. ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் பார்த்துடலாம். பாஸ்ட்டு, நடுவில் ப்ரெசண்ட், அப்புறம் ஃப்யூச்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து பைல் நம்பர் 1க்கு பாஸ்ட்டை பற்றின கார்டு. ஸோ பைல் நம்பர் 1க்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, இது வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் பாஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க. ஓகே, இப்போது பாஸ்ட்டுக்கான கார்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெசண்ட்டு. ஓகே, இப்போ வந்து பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். ஸோ பைல் நம்பர் 1க்கு பாஸ்டில் என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். illusion, leadership, அப்புறம் letting go and owl in the present, dragon, dolphin, unicorn in the future. Okay, so pastல
ஸோ பைல் நம்பர் 1க்கு பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, அவங்க கார்டியன் ஏஞ்சல்ஸோட கண்ணில் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அவங்க பாஸ்ட்டை பற்றி பைல் நம்பர் 1க்கு அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வந்து அந்த இல்யூஷனை வந்து அது வந்து ஃபேக்கு, ரொம்பவே ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ பாஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் கூட பழகினவங்க யாராவது வந்துட்டு இல்லை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியும், எக்ஸ்ட்ராஜெண்ட்டாக தெரியும். ஒரு ஒரு ரியாலிட்டியே இருக்காது, ஒரு ஜென்யூனான ஒரு விஷயமே அது இருக்காது. அதனால் அவங்களுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கலாம். எதையா தேடிட்டே இருக்கணுன்ற மாதிரி, அந்த உண்மையை தேடிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்கள் பாஸ்ட்டை பார்த்துட்டு ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அது வந்து இல்யூஷனோ இல்லையோ அது வந்து 2வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 1. அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களோட ஆட்சியை புரிவீர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது என்னதான் ஃபேக்காக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதையவே உங்களோட பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை ஒரு ஜென்யூனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களோட என்லைட்மெண்ட்டை வச்சு அந்த உண்மையை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொய் கூட்டத்துக்குள்ள ஒரு ஒளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லியோ சைனாக கூட இருக்கலாம், சிம்மம் சைனாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபயர் சைன்னு சொல்லுவாங்கள்ல, ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ் ஃபயர் சைனான்னு தெரியல, ஃபர்காட். பட் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லாட்டி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு க்ளோஸ் பர்சன் இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு லியோவாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபயர் சைனாக இருக்கலாம். ஸோ பாஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இம்ப்ரேஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டீங்களோ, உங்களோட ட்ரூத்தை வந்து இல்யூஷனை தாண்டி நீங்கள் பார்த்துட்டிங்களா, அதை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பைல் நம்பர் 1க்கு. நீங்கள் ரொம்ப ஃபியர்லெஸ் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னமோ. ஸோ பைல் நம்பர் 1க்கு பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுன்லோடு ஏற்பட்டிருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு குண்டலினி அவேக்கனிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால உங்கள் இந்த அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடியை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுவிறுன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. கரெக்டாக இங்கே இதுக்கு மேலே வந்துட்டு முடி பூரா ஃப்ளேமாக இருக்கிற மாதிரி. கேன் யூ see this person? இந்த லேடியை பாருங்கள், அவங்களோட முடி எல்லாமே ரொம்ப பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த என்லைட்டன்மெண்ட், அந்த திங், அந்த ஸ்பிரிச்சுவல் டவுன்லோடு இருக்குங்களா, அது வந்து அந்த மாதிரி அவங்களோட அந்த பீயிங்கே வந்து மாற்றிருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை வைத்து, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சு அவங்க வந்து மற்றது எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 1க்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பைல் நம்பர் 1ஓட ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது, உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸ், உங்களோட சேனல்டு மெசேஜஸ், உங்களோட இந்த சைக்கிக் இதை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு ஹோல் விஷனை பார்க்குறீங்க, கடந்த காலத்தை பார்க்குறீங்க, இல்லை அவங்களோட நடக்க போகிறத பார்க்குறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸு பைல் நம்பர் 1க்கு. அது நிறைய பேர்னால தாங்கிக்க முடியல, அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ என்னன்னு தெரியல.
அப்புறம் வந்து நீங்கள் இயற்கையை ரசிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போகும்போது இயற்கைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க. அது வரைக்கும் கச 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 கசன்னு ஏதோ ஒன்றும் தலையில் வந்து ஏதோ ஓடிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். பட் வந்து நேச்சர் பக்கம் வந்த உடனே அந்த ஃபீலிங், அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த நேச்சர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைல் நம்பர் 1க்கு இதுதான் உங்களோட ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கு. ஒரு நார்னியாக்குள்ளே போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 1க்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெசென்ட்லேயே நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நேச்சரில் போனீங்கன்னா, நேச்சருக்கு இப்போ வந்து நிறையா மரம் செடி கொடிக்கு பக்கத்தில் போனீங்கனாலே யூ ஃபீல் காம். அப்போ வந்து ஒரு கிளியரான திங்கிங் வர முடியுது. அப்புறம் ஒரு காமாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் வந்து எதனால் வருது? ஒரு செடி பக்கத்தில் போகும்போது, இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் கார்டன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, குட்டியாக ஒரு ஃப்ளவர் பாட்ஸ் மட்டும் குட்டி குட்டியாக ஃப்ளேஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஈவன் அங்கே பக்கத்தில் போனால் கூட அவங்க ஒரு அமைதி கிடைக்குது. அந்த அமைதியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ட்யூஷனை வந்து கேளுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ திடீர்னு வந்து உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் ரூம்குள்ளே போய் பூந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நீங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்புறம் பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது. நீங்கள் வந்து அந்த இடத்துல முன்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சு நீங்கள் ஈரமாயிருப்பீங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருக்கும், முடி ஈரமாயிருக்கும், ஒரு மாதிரி சகதியாக இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஹெவியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்காதுன்ற மாதிரி. அப்புறம் வந்து நீங்கள் குடும்பம் ஓடி போனதுனால நீங்கள் அந்த மழை பெய்யறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. அதனால் ஒரு துளி கூட உங்கள் ட்ரெஸ் மேலே படலை. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ரீடிங்கில். நான் வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இது வேறு சுச்சுவேஷனாக இருந்திருக்கலாம். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று தோணும். அப்போ நீங்கள் அதை செஞ்சுட்டோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சின்ன விஷயமாக தான் அது இருக்கும். நீங்கள் தோணுதேன்னு சொல்லிட்டு அந்த தோன்ற அந்த இதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறீங்க. அதை வந்து எது தோணுதோ அதை செய்ய போகிறீங்க, ரைட்டா? அப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு அளவில் மிஸ் ஆகுறீங்க அந்த பிரச்சனையிலேருந்து. ஸோ அதை நீங்கள் நல்லா கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களோட ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நேச்சரில் போய்ட்டோ இல்லை வந்து நிறைய மெடிடேஷன், யோகா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜிஸ் கொஞ்சம் காம் ஆகும். அப்புறமா நீங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கசகசன்னு தலையில் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது யார்ட்டையுமே சொல்ல முடியல. சொன்னால் வந்து அவங்க நம்மளை பைத்தியம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் இன்ட்யூஷனை வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி பாருங்கள். மெடிடேஷன் பண்ணால் 100% ரிசல்ட்ஸ் வரும். அந்த கிரவுண்டிங்கான எனர்ஜிக்கு, ஒரு சாந்தமான எனர்ஜிக்கு போகிற மாதிரி. அப்போ தான் வந்து நம்மளால் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை டீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க ப்ரெசென்ட்டில். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு ஓகே, பைல் நம்பர் 1 வந்து இப்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்பரேட் எனர்ஜியில் இருக்காங்க ஃப்யூச்சரில். ஓகே, பைல் நம்பர் 1 ஒருவேளை இந்த எனர்ஜி போய் இருந்தாலும் இருக்கலாம், அதோட ஸ்டார்டிங்காக இருக்கலாம். மற்றவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, காரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பஸ்லேயே போயிட்டுருக்கோம், ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது தான் நல்லா இருக்குமே. ஒரு சின்ன காராக இருந்தாலும் பரவாயில்ல, டிவிஎஸ் 50 இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்குது. ஸோ வந்து அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, பைல் நம்பர் 1க்கு இந்த ஃப்யூச்சர் இப்போவே அந்த எனர்ஜி ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு டெஸ்பிரேஷன், எனக்கு அது வேணும், இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ அந்த டெஸ்பிரேஷன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு
அப்புறம் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறது. இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த சிஇஓ அப்புறம் பாஸ் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் உங்களால் பேசக்கூட முடியல, குரூப்போட கோவிந்தா போடுறீங்க, கூட்டத்தோட கோவிந்தா. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட அந்த ஐடியாஸை எல்லோரும் முன்னாடியும் தைரியமாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இங்கே வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் ப்ராப்ளம் ரொம்ப அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேருக்கு இருக்குது பைல் நம்பர் 1க்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட வந்து அதை எப்படி கன்வே பண்ணணும். அந்த ஒரு படம் வந்துச்சு, காதலை கண்டேனா, காதல் விழுந்தேனா, கண்டேன் காதலை, ஏதோ ஒன்று. அந்த தனுஷும் சோனியா அகர்வாலும் நடிச்சிருப்பாங்க. அதில் எப்படி அந்த ஹீரோ வந்து பயந்து நடுங்கிட்டு அவர் அதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். எக்ஸாமெல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், டாப்பர் ஆன பர்சன். பட் வந்து ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்கும், ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று பேச முடியாது, வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க அந்த படத்தில். அப்போ வந்து சோனியா அகர்வால் வந்து நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நீ எப்படி கொடுக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ், பர்சனாலிட்டி கிளாஸஸ், ஆப்டிடியூட் கிளாஸஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ், ஒருவேளை இங்கிலீஷ் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஆங்கிலோஃபோனோ சம்திங் ஏதாவது ஒரு, அதுக்கு பஞ்சமே கிடையாது, நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க இப்போலாம் இங்கிலீஷ் சொல்லித்தரத்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஜாயின் பண்ணி அதை வந்து வளர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கவலைப்பட்டுட்டே இருக்காதிங்க, அந்த டெஸ்பிரேஷன் எனர்ஜி விட்டு வெளியே வாங்க, பைல் நம்பர் 1. அப்போ வந்து அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வாண்டிங் நத்திங் கிவ்ஸ் யூ எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட் ஓகேவா, அவங்க வந்துட்டு அவங்க பசி மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு நிறைய கதைகள் தெரியுது, அந்த கதைகளை வந்து எழுதுகிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் ஆகி நிறைய காசெல்லாம் சம்பாரித்து வீடு பங்களாலாம் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் வேறு ஒரு கதை எழுதுனா இல்லை வேறு ஒரு பாட்டு எழுதுனான்னு சொல்லி அவங்க வந்து நல்லா வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எழுதலான்னு யோசிக்கும் போது ஒன்றுமே தோண மாட்டேங்குது. அப்போ வந்து இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதை மாதிரி தோண மாட்டேங்குது. அவங்களுக்கு வேறு வேறு கவலைகள் தான் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒரு வேளை செய்ய முடியாதோ, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, காப்பி பண்ணலாமா, அடுத்தவங்களோட இது காப்பி பண்ணலாமா, அப்போ அது ஜென்யூனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஆட் ஆகிட்டே போகுது. ஆனால் அவங்க வந்து பசி மயக்கத்தில் இருக்கும்போது ஏதோ ஒன்று போடுவோம், அது நல்லதோ கெட்டதோ ஏதோ எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது சக்ஸஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஓகே, இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக அந்த மாதிரி இருக்குது. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவங்க வந்து அந்த காசு வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல, சும்மா ஏதோ அவங்களுக்கு தோணுனது வந்து அவங்க போட்டாங்க. அவங்களுக்கு அப்போ எதுவுமே கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஒன்று போடும்போது அது அந்த வேலையை செய்யும் போது அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் அப்புறம் வந்து அவங்களுக்கு காசு கிடைச்ச உடனே வேறு வேறு கவலைகள் வந்துருச்சு. ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உங்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் டெஸ்பரேட்டாக இருக்க வேண்டாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு செய்ய வேண்டாம். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம். வர்றது வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருங்க. உங்களோட எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ கிடைக்கணும் அவ்வளோ கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், அதில் தன்னால் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். எஸ், அதுதான் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி அண்ட் டிஸ்கவர் யுவர் கரேஜ். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ட்ரீமில் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, ப்ரீமானிஷன் மாதிரி நடக்குது. அதாவது முன்கூட்டியே வரக்கூடியதை வந்து உங்கள் ட்ரீம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஆனால் வேறு ஒரு சுச்சுவேஷனில் சேம் ரிசல்ட்.
இப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி நான் ஒரு ஷாப்புக்கு போயிருக்கேன் கேன்டீனுக்கு. அப்போ வந்து ஒரு சாக்லேட் ஒரு பிரெட் சம்திங் நான் வாங்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்குறேன்ட்டு ஒரு பேக்கை திறந்து பார்க்குறேன். அதில் அவங்க வந்து காசு ஒரு சில்லறையாக இருக்குது. இது வந்து ட்ரீம். ஓகே. அப்புறம் வந்து என்னோட நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அந்த ஷாப் கீப்பர்கிட்ட கூகுள் பே அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு. நான் உங்களுக்கு ஃபோனில் கூகுள் பேயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ட்ரீமில். சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த சில்லறையெல்லாம் பொறுக்கி கொடுத்துட்டேன் என்னோடய ட்ரீமில். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் கரெக்டாக இந்த ட்ரீம் நடந்து அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி நான் ஒரு புக்கு வாங்கினேன். அது வந்து அமேசான் ஆர்டர் சம்திங். ஓகே. அதை வாங்கிட்டு கூகுள் பே நான் பண்ணிட்டு வா அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால நான் காசு வந்து என்கிட்ட இருக்கான்னு பார்க்கும்போது எல்லாம் சில்லறையாக இருக்குது. அப்புறம் நான் அதில் வந்து பொறுக்கி எப்படியோ கொடுத்துட்டேன். ஸோ இது நான் இந்த ப்ரீமானிஷன். ஓகே. முன்னாடி நடக்க போகிறத அது அந்த கனவுலேயே எனக்கு சொல்லி கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து ப்ரீமானிஷன் எக்ஸாம்பிள். இப்படி தான் நடக்கும். உங்களுக்கும் அது வந்து எப்படி நான் எல்லா கனவும் மறந்து போயிடுறேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் எழுதி வைங்க. அப்புறம் வந்து ஞாபகம் வரும்போது அந்த நோட்டில் மறுபடியும் எழுதுங்க. அவ்வளோதான். அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்புறம் லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சும்மா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கு வரப்போகிற ட்ரீம்லாம் வந்து எனக்கு தெரியணும், நல்லா ஞாபகம் இருக்கணும். அதே சமயம் அந்த ட்ரீம் வந்துட்டு என்னோடய ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருங்க. அப்போ வந்து அந்த ட்ரீம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சொல்லிட்டே வந்துட்டு இருந்தால் ஏதாவது ஒரு ட்ரீம் அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து ட்ரீம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். எழுதுகிற மாதிரி ஃபுல் கண்ட்ரோலில் உங்களுக்கு இந்த ட்ரீம் இருக்கும். ஓகே. With this, pile number 1 is khatam ho gaya. Thank you for watching. Love and light, bless be. Don't forget to subscribe, like, comment, share. Press the notification button for more such amazing videos. இப்போ pile number 2. ஹலோ. இப்போ நீங்கள் வந்து அந்த பைல் நம்பர் 2 அந்த பொண்ணு வந்து ஏதோ யோகாசனா பண்ணுற மாதிரி உட்காந்துட்ருக்கோம்ல, வெள்ளை விங்ஸ் வச்சுட்டு. ஸோ அதுதான் பைல் நம்பர் 2. அதை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஃபார் மோர் சச் அமேசிங் வீடியோஸ். இது வந்து ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போதும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ரொசீஜர் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பர்சனல் ரீடிங்கை. இப்போ வந்து பைல் நம்பர் 2க்கு உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த ரீடிங்கை நம்ம 3 வகையாக பிரிச்சுக்கலாம்: பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஸோ பைல் நம்பர் 2க்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட்டை பார்த்துடலாம். என்னடா சொல்லலாம் இவளுக்குன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க அப்போ இருக்குது உங்கள் பைலுக்கு. பைல் நம்பர் 2. இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் பைல் நம்பர் 2க்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அக்கார்டிங் டு கார்டியன் ஏஞ்சல்ஸ். ஆல்ரைட். இப்போது பாஸ்ட்டில் ஸோ பாஸ்ட்டு ப்ரெசண்ட் இருக்குது. ஃப்யூச்சருக்கு பைல் நம்பர் 2 என்ன கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
ப்ரெசண்ட் கார்டில் பாஸ்ட் கார்டில் பைல் நம்பர் 2க்கு இது இருக்குது. மூவிங் ஃபார்வர்ட், அப்புறம் வந்து சியர் அப். அப்புறம் ப்ரெசண்ட்டில் ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் அண்ட் 7 ஹெவன்லி வர்ச்சூஸ். பைல் நம்பர் 2க்கு ஃப்யூச்சர் தான் ரொம்ப அதிகமாக சொல்லணும் போல இருக்கு உங்களுக்கு. பைல் நம்பர் 2க்கு மணி, பேட்டில் ஆஃப் ப்ளூஸ், த டிராகன் ஃப்ளை, செல்ஃப் ரிலையன்ஸ், வெக்கேஷன். செல்ஃப் ரிலையன்ஸ் படிக்கும்போது ரிலையன்ஸ் செல்ஃப் வந்து ஞாபகம் வருது. அதுவா சிங்காடா வாட் எவர். இப்போ வந்து உங்களோட பாஸ்டில் எப்படி இருந்துச்சு இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆர்ச்சேஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2க்கு பாஸ்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் அப்பப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பீங்களாமா. பைல் நம்பர் 2. ஆக்சுவலி 2020க்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து இந்த ஹோலிஸ்டிக் ரீடிங், அதுக்கப்புறம் எனர்ஜி ரீடிங், இந்த ரைக்கி அக்யூபென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது அப்போ தான் வந்து நான் ஃபீல் பண்ண அந்த ஷிஃப்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு நீங்கள் 2020க்கு அப்புறம் தான் பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப அவேக்கண்டாக ஃபீல் பண்ணீங்க. அதாவது தேர் இஸ் மோர் டு லைஃப். நீங்கள் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையோட இப்போ அதுக்கப்புறம் ஏற்பட்ட வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப்பை வந்து காட்டி கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பைல் நம்பர் 2க்கு. பாஸ்டில் இது வந்து கடந்த கால எனர்ஜி, இல்லாட்டி அது இப்போ இருக்கிற எனர்ஜி கூட இருக்கலாம். அந்த எனர்ஜி இப்போ கூட கொஞ்சம் இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு பொருள் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஜென்ரல் எனர்ஜி. அதனால் வந்து உங்களுக்கு எதெல்லாம் பொருளோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பைல் நம்பர் 2க்கு. ஸோ பைல் நம்பர் 2 வந்து ஒரு இமோஷ்னலான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடி இருக்கிற எனர்ஜி அப்படி தான் வந்து காட்டுது. அடுத்தவங்க வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்களே சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குமாமா. நீங்கள் அந்த வாட்டர் ஜோடியாக்கா இருக்கலாம். அக்வேரியஸ், அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட ஜோடியாக். சரி அப்புறம் பார்க்கலாம், அதை என்னன்னு யோசிக்கலேன். நீங்கள் நிறைய டான்ஸ் பண்ணுவீங்களோ என்னன்னு தெரியல. ஒருவேளை பரதநாட்டியம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? அது மூலிமா ஒரு நாள் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்க. அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. ஏதோ ஒரு விஷயங்கள் தோணுது, இல்லாட்டி ஒரு கதை மாதிரி உங்கள் கண்ணில் தெரியுது. அப்படி தான் யூஸ்வலாக நடக்கும் இந்த சேனல் மெசேஜஸ்ஸு. ஒரு கதை மாதிரி, ஒரு மூவி எப்படி பார்க்கும்போது இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டான்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு தோணுச்சுன்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க பாஸ்டில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பைல் நம்பர் 2க்கு என்னென்னு பார்க்கலாம். ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக வந்து இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கூட ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது இப்போ இருக்கிற ஹியூமனிட்டி மேலே. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ என்னமோ, நிறைய பேர் வந்து அந்த ஷிஃப்ட்னால்
மாறிட்டுருக்காங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது. பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்த மாதிரி இப்போல்லாம் இருக்கிறது இல்லை. உலகம் மாறுது, டெக்னாலஜி எல்லாம் மாற்றம் வருது. பட் ஒரு மனுஷனாக நிறைய பேருக்கு இங்கே மாற்றம் வருது. அவங்களோட கான்ஷியஸ்னஸில் அவங்க மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு அது உணர முடியுது அந்த சேஞ்சை. ஃபைல் நம்பர் 2க்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபைல் நம்பர் 2க்கு ஏஞ்சல்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேரிஸும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபெரிஸ் இந்த டிங்கர் பெல் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஃபைல் நம்பர் 2. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த பிக்சரில் வர்ற மாதிரி. ஸோ ஏஞ்சல்ஸ் அண்ட் ஃபெரிஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபெரி ஃபோக் அண்ட் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 2க்கு. காலுக்கும் உங்களுக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்குது. பேலட் டான்ஸிங் மாதிரி இந்த 2 பேருமே பேலட் டான்ஸ் பண்ணுறீங்க மாதிரி இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பேலட் டான்ஸில் வந்து இஷ்டமா என்னன்னு தெரியல. பாருங்க இந்த கால் இப்படி தூக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி இவங்களுக்கும் இப்படி கால் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பேலட் டான்ஸிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களோட சேனல்டு மெசேஜஸ் வந்து மர்மேட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏலியன்ஸ், மர்மேட்ஸ். இப்போ வந்து ஏலியன்ஸ் அப்படின்னா ஆண்ட்ரோமீடியா, சீரியஸ் ஆண்ட்ரோமீடியன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. ஸோ ஏலியன்ஸு, ஃபேரிஸ், மர்மேட்ஸ், ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது குட் ஒன்ஸ், பேட் இல்லை, குட் ஒன்ஸ் ஒன்லி. உங்களோட ஆன்செஸ்டர் லினியேஜை வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ ஃபைல் நம்பர் 2க்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ நிறைய ரீஎன்கார்னேஷனில் வந்து உங்களால் செய்ய முடியாத விஷயத்தை இப்போது இந்த ஏஞ்சல்ஸ் மூலிமா, இந்த ஃபேரிஸ், மர்மேட்ஸு, ஏலியன்ஸ் இவங்க மூலிமா வந்து நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2க்கு ஸோ நான் வந்து ப்ரெசண்ட் பாஸ்ட் கார்டை பார்க்கும்போது இப்படி இருந்துச்சா, இதில் வந்து எந்த ஒரு மர்மைட் மாதிரியும் இல்லை, ஃபேரி மாதிரியும் வேறு ஒரு க்ரீச்சர் மாதிரியும் தான் இவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஃப்யூச்சரோட கார்டை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இவங்க மர்மைட் மாதிரி தான் இருக்காங்க, தண்ணிக்குள்ளே மர்மெய்டு. ஸோ அவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு லைட் பீயிங் ஆகிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி இல்லைங்க லைட் பீயிங் தான், பட் இப்போ தான் என்லைட்மெண்ட் ஆகிருக்கீங்கன்ற மாதிரி, நீங்கள் யாருன்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 2க்கு. ஸோ உங்களோட ஹோல் ஸ்பிரிச்சுவல் டீம் கூட இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 2க்கு. உங்களோட உல்ஃப் ஸ்பிரிட், அதாவது ஸ்பிரிட் கைட், அனிமல் ஸ்பிரிட் கைட். ஸோ அவங்க எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நிறையா ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸோட ஒன்றிணைப்பு இருக்குது ஃபைல் நம்பர் 2க்கு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ளை எல்லாம் பார்த்தா அந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஃபெரிஸ் இருக்காங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அவங்கெல்லாம். அந்த ட்ராகன் ஃப்ளை, லேடி பக்கு, அப்புறம் ஏதாவது காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இடத்துல காயின்ஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னாலாம் வந்து அதுக்கான அறிகுறி தான். ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஃபெரிஸ் இருக்காங்க, அதுக்கான அறிகுறி. அப்புறம் வந்து ரெயின்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிகுறி. அது காயின்ஸ். அப்புறம் வந்து இந்த இறகுகள், ஃபெதர்ஸ். நார்மலாக அந்த இடத்துல ஃபெதர் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனால் அது இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து தான் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்கிறதுக்கான சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தனிமையை வந்து விரும்பாதவங்க, முன்னாடியெல்லாம் ரொம்ப கூட்டமாக எல்லோரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இப்போ கூட அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் உங்களோட அந்த என்லைட்மெண்ட், உங்களோட மாற்றத்தால் அந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சனால, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கூட கனெக்ஷன் ஏற்பட்டனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகுறாங்க. அது வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்றதுக்காக அதுக்கான ப்ராசஸ் தான் அது. அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறது பயப்படுறீங்க, எல்லோரும் தனியாக விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் அது வந்து உங்களோட ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக தான், உங்களோட ஓன் செல்ஃப் டெவலப்மெண்ட்காக தான் இது நடக்க போகுது. பைல் நம்பர் 2க்கு. ஸோ நீங்கள் ரொம்ப யூஆர் பீங் வெரி டஃப் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறாங்க பைல் நம்பர் 2. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்கள் நிறையா மாதிரி ஹாப்பி ஃபன் பிளேஸஸ்க்கெல்லாம் போங்க. எது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த பிளேஸஸ்க்கெல்லாம் போங்க. எது எக்ஸைட் ஆகிற மாதிரி நீங்கள் விஷயம் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டாம், யாருக்காகவும் பைல் நம்பர் 2 உங்களோட திறமைகளை, உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தவங்க கூட ஃபிட் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் அவங்களோட ஒளியை குறைச்சிப்பாங்க. அவங்களும் அந்த கேங்கை சேர்ந்தவங்க தான். அதுக்காக வந்து அவங்களுக்கு இருக்கிற திறமைகளெல்லாம் குறைச்சிப்பாங்க. அப்போ தான் அவங்க சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய காசு பணம் சேர போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2க்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எஃபர்ட் போடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஜஸ்ட் மீன் லைக் இட்ஸ் யுவர் லாஸ்ட் டே. அந்த மாதிரி யூ ஹாவ் டு லிவ். ஒவ்வொரு மினிட், ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 2. அடுத்தவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக மட்டும். ஸோ நாளைக்கோ நாளானிக்கோ வந்து இந்த நோ மூன் டே வருது, 7th ஆஃப் திஸ் மந்த். ஸோ அப்போ வந்துட்டு யூ ஷுட் ப்ரே டு மூன் காடஸ், ப்ரே டு யுவர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். இல்லாட்டி ஏஞ்சல்ஸ்கிட்டே சும்மா நார்மலாக ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அண்ட் ஆல்சோ லிசன். மெடிடேஷன் வைஸ் நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒன்றும் பேசாமல் ஒரு தாட்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் லிசன் டு வாட் யூ கெட் ஃப்ரம் திஸ் மெடிடேஷன் யூர் ஹேவிங். ஃபைல் நம்பர் 2. மேபி யூ வில் கெட் மோர் டவுன்லோட்ஸ். மேபி சேனல்டு மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வருமோ என்னமோ தெரியல. நீங்கள் ஒரு வாரியர் லைட் வாரியர் அப்படின்ற மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பெர்சிஃபோன் நீங்கள் வராங்க, க்ரீக் காடஸ். ஆக்சுவலி அவங்க பேர் சொல்லுவாங்க பெர்சிஃபோனி அந்த மாதிரி வரும், பெர்சிஃபோனின்னு வரும். நான் திரும்ப பெர்சிஃபோன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட மேட்ரன் டைட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பிள்ளைக்கு பைல் நம்பர் 2க்கு. பெர்சிஃபோன் க்ரீக் காடஸ். அது என்ன, அவங்க யார், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், பெர்சிஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை வந்து கூகுள் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பைல் நம்பர் 2 கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் டீம் கூட நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க உங்கள் லைஃப்பில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது உங்களோட பாசிட்டிவிட்டிக்காகவும் உங்களோட மன நிம்மதிக்காகவும், அதாவது மைண்ட், பாடி, சோல், இமோஷ்னலி, மென்டலி எல்லாம். அப்புறம் மேக்கிங் மோர் மணி, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைல் நம்பர் 2க்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஆர்ச் ஏஞ்சல் மெசேஜஸ்ஸு. செமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் அண்ட் லைட், பிளஸ் பி. இப்போ நம்ம ஃபைல் நம்பர் 3க்கு போகலாம். ஹலோ ஃபைல் நம்பர் 3. நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கிற ஒரு ஏஞ்சல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் உங்களுக்காக.
பைல் நம்பர் 3. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து உங்கள் பர்சனல் ரீடிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் forget to like, subscribe, comment, share and push notification button on for more such amazing videos. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ரீடிங்கை வந்து நான் 3 பங்காக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து பாஸ்டில், அப்புறம் ப்ரெசண்ட், அதுக்கப்புறமா வந்து ஃப்யூச்சர். ஸோ வந்து பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்து என்னென்ன மெசேஜஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிடலாம். அதை உங்களோட லைஃப் அந்த மாதிரி பிரித்து அவங்க ஏஞ்சல்ஸை எப்படி அதை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு பாஸ்டில் என்ன நடந்துச்சு, அதை வந்து எப்படி சொல்ல வராங்க இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். பாஸ்ட். ஓகே, இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் என்ன சொல்ல வராங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்யூச்சரில் பைல் நம்பர் 3க்கு என்ன நடக்கும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 3 பார்க்குறவங்களுக்கு வந்து நோ தட் யுவர் சில்ட்ரன் ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடெக்டடாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து சாய்ஸஸ் இன் பாஸ்ட், டவ், ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ், அண்ட் ப்ரெசண்ட்டில் வந்து டால்ஃபின், owl, memories, enlightenment. ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் பீகாக், அனிமல் பாண்ட், ஏஞ்சல் ஆஃப் மிராக்கிள்ஸ், குட் ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்களோட பாஸ்ட் அப்படி இல்லை, பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு புது பிகினிங் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு புது வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. ஓகே, இந்த முன்னாடி நான் சொன்னது வந்து வேற ஒரு கார்டு. ஸோ அது வந்து நான் எடுக்கவே இல்லை. இந்த பைலில் எதுவுமே அந்த கார்டை நான் புல் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு தனியாக தெரிஞ்சிச்சு, அதனால நான் அதை ரீட் பண்ணேன். இப்போ பார்த்தா அதுக்கு பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கார்ட்ஸ் எடுத்து காமிச்சேன்ல, அதில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாமே வந்து அதுக்கான இதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வரப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் விட்டாதீங்க, சரியான முடிவெடுங்க, டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையோட அதை வந்து எடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்களோட பாஸ்டில் இருந்திருக்கு. பாஸ்ட் எனர்ஜியை வந்து அவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏஞ்சல்ஸ் பைல் நம்பர் 3க்கு.
நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம். இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அப்புறம் வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட், அப்புறம் வந்து இந்த பீஸ்க்காக போராடுறவங்க ஆக்டிவிஸ்ட், என்தூசியாசிஸ்ட், இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நேச்சரை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தீங்கன்னா, இது வந்து அவங்க பர்டிகுலராக சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்ட் எனர்ஜிஸில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அப்புறம் கார்டனிங் அதெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மரம் வளர்த்து இப்போது ஒரு கப்பிள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வறட்சியான ஒரு இடத்துல பெரிய இடம், ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் வந்து வாங்கி நடுவில் வீடு கட்டிட்டாங்க. இப்போ அந்த வறட்சியான இடத்த வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடிங்களை நட்டு மரங்களை நட்டு இப்போ அவங்க வீடு வந்து பார்த்தாலே தெரியாது, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே மறைஞ்சு போகுது, ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, அவங்களோட வீடே மறைஞ்சு போச்சு. அந்தளவுக்கு ஒரு நேச்சரான இதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வறண்ட பூமியை வந்து செழிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 3க்கு. கார்டனிங் அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் ஃப்ளோரிஸ்டாக நீங்கள் இருக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏதோ வரப்போகிறது போல இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. இது ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாக இருக்கலாம். நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் 3க்கு. இதை வந்து பாஸ்ட் எனர்ஜி, ஒரு வேளை இது ஆல்ரெடி நீங்கள் எடுத்துட்டீங்களா அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஆல்ரெடி எடுத்தாச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அப்படி கூட இருக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு ப்ரெசன்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வடிகட்டி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட இப்போது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அதில் எல்லா 10 ஆப்பர்ச்சுனிட்டிலையும் வந்து ஒன்று ஒன்றா போய் பார்த்துருக்காங்க உங்களுக்காக, உங்களுக்கு ஃபேவராக, உங்கள் மனசு கஷ்டப்படாமல், உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, என்லைட்மெண்ட்டுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு கடைசி வரைக்கும் அது ஒரு டிவியில் மூவி சீரீஸ் போடுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அது எது வந்து உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதர் எர்த் வந்து உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸு. கூடிய சீக்கிரம் வந்து இங்கே வந்து இந்த மரம் நட்டு வச்ச மாதிரி வேறு பிளானட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அங்கேயும் வந்து இந்த மரம் நடுறது இல்லை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வருமோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வருமோ என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு வருது, 2 சினோரியோஸ் எனக்கு தெரியுது. ஒன்று வந்து இந்த 2ஆம் உலகம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும், அதில் வந்து அவங்க இருக்கிற அந்த பேரலல் யூனிவர்ஸ் பற்றி காமிச்சிருப்பாங்க. செல்வராகவன் அந்த டைரக்டர் அதை பற்றி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஏர்த்லேருந்து இறந்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த வேறு பேரலாக இருக்கிற உலகத்தில் வந்து அந்த ஹீரோயின் மாதிரியும் ஹீரோ மாதிரியும் 2 பேர் மேனையும் இருப்பாங்க. ஆனால் அந்த உலகத்தில் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு காதல்னா என்னென்ன தெரியும், உண்மையான காதல்னா என்னென்னே தெரியாது. அப்போது அங்கே இருக்கிற எந்த ஒரு செடியும் பூக்காது. அந்த செடி பூக்கிறத இவங்க பார்க்கணுன்றதுக்காக அந்த பேரலல் யூனிவர்ஸில் ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஏர்த்தில் வந்து இறந்துருப்பாங்கல்ல, அது அந்த சோகத்தில் வந்து ஹீரோ இருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோவை மட்டும் எப்படியோ அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பேரலல் யூனிவர்ஸ்க்கு. ஸோ கீழேருந்து வந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு அதுதான் ஹீரோயின்னு நினச்சி அவங்க மறுபடியும் பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அங்கே இருக்கிற செடியெல்லாம் பூக்கும், அந்த உலகமே வந்து அழகாயிரும், அந்த உலகமே அழகாயிரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கும் போல இருக்குது. இது ஏன் இப்போ வருதுன்னா,
நான் பைல் நம்பர் 2க்கோ இல்லை 1க்கோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இப்போ சொன்ன அந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு அதே மாதிரி நடக்காது, பட் சிமிலர் டு தட் சம்திங் அது நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாட்டி இங்கே நீங்கள் நட்டு வைக்கிற செடிகள் ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி அங்கேயும் வந்து அதோட இம்பேக்ட் ஏற்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பேரலல் யூனிவர்ஸ் ஆர் இந்த வேறு பேரலல் ஆர் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் அங்கேயும் இதோட இம்பேக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே பொல்யூஷன் பண்ணுறோம்னா அங்கே இம்பேக்ட் ஆகும். ஸோ இங்கே நல்லது, நம்ம வந்து செடிகள் நட்டு வச்சு அந்த ஈகோ க்ரீன் இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா அதுக்கான இம்பேக்ட்டு யூனிவர்ஸ் அண்ட் பிளானட்ஸ் அதர் பிளானட்ஸ்க்கும் வந்து அந்த இம்பேக்ட் இருக்கும். இதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப மேஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் அந்த மேஜிக் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸு, டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பாஸ்ட் எனர்ஜின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். பைல் நம்பர் 3க்கு இப்போ வந்து ஒரு உயிருக்கு வந்து உதவி செஞ்சால் அந்த ஒரு உயிர் வந்து நல்லா விருட்சகமாக வளர்ந்து, இப்போ ஒரு செடி ஒரு மரமே இருக்கட்டும், நம்ம விருட்சகமாக வளர்ந்துச்சுன்னா அதுக்கடியில் நம்ம மனுஷங்க, ஆடு மாடு, அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சந்தோஷமாக வாழும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் போட்டாலும் வந்து அது பெரிய விஷயமா மற்ற எல்லாருக்குமே வந்து உதவி செய்யும், நீங்கள் எதிர்பார்க்காதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு உங்கள் ஆன்சிஸ்டர்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்சிஸ்டர் வெனரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த திதி கொடுக்கறது, வருஷாந்திரம் பண்ணுறது, அமாவாசைக்கு அவங்களுக்கு சாப்பாடு படையல் போடுறது. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் வந்து பித்ருக்கள், குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறது, இல்லாட்டி அவங்க பேரில் ஏதாவது சேரிட்டி ஒர்க் பண்ணுறது, ஏழைங்களுக்கு சாப்பாடு துணிமணிகள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாங்க பைல் நம்பர் 3. வாயிலா ஜீவனுங்களுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து தெரியல நாய் சுற்றிட்டு இருக்குதுன்னா ஏதாவது பிஸ்கட் ஏதாவது போடலாம் பூனை நாய்க்கு. அப்புறம் வந்து இந்த பறவைங்களுக்கு வந்து சூடு தணிக்கிறதுக்கு அந்த காம்பவுண்டு வாலில் ஒரு சின்ன பகுதியை சூஸ் பண்ணி அதை ஒரு குட்டி பவுலில் தண்ணி வச்சா கூட ஒன்று அது குடிச்சிக்கும் இல்லை குளிச்சுக்கும், ஏதாவது பண்ணிக்கும். அது ஒரு சின்ன உதவி தானே. அப்புறம் இந்த அழகிய தமிழ் மகனில் இந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த சின்ன சின்ன எறும்புக்கு கூட வந்து பிரசாதம் வைப்பாங்க. அதான் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லலை, திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு, தான் சொன்னேன். ஓகே, உங்களுக்கு மனசில் தோன்றதை நீங்கள் செய்யுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நிறைய பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பைல் நம்பர் 3க்கு ஏஞ்சல்ஸை. நீங்கள் மியூசிக்ஸ் எல்லாம் நிறைய கேட்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கார்டியன்ஸ், இந்த அவுல் கார்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி, அது கார்டியன்ஸ் ஆஃப் ஓஸ் சம்திங். அது அவுல்ஸோட கதை மாதிரி இருக்கும், அனிமேஷன் சம்திங். அந்த கதையில் ஏதோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க பைல் நம்பர் 3. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், போய் பாருங்கள். இந்த பைனாரல் பீட்ஸு, சப்ளிமினல்ஸு, தீட்டா வேவ்ஸ், இந்த மாதிரி இந்த மியூசிக்ஸை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாந்தமான ஒரு நிலைக்கு போவீங்க, அப்போ நிறைய யோசிக்க முடியும், அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
நீங்கள் இந்த பீச்செல்லாம் நடப்பீங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கும் வந்து மர்மெய்ட்ஸ் மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைல் நம்பர் 3, mermaids and dolphins, they have something to tell you. ஒரே நிமிஷம். அசென்ஷன் கார்டு நம்ம கடைசியில் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த டால்ஃபின் கார்டு வந்து அசென்ஷன்லேயும் இருக்கும். அதுதான் உங்களுக்கான மெசேஜ். பட் மற்ற கார்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட டால்ஃபின் அசென்ஷன் கார்டில் என்ன மெசேஜ் சொல்லி பார்த்துடலாம். ஸோ owl stands for wisdom. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஒரு சின்ன கிச்சன் கார்டனாவது வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டீ பாட்டில் கூட ஏதாவது ஒரு செடி வச்சுக்கோங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்டோ இல்லை ஆனியன் செடியோ சம்திங் வந்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனர்ஜெட்டிக் வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன உதவி அந்த பிளான்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு பெருசாக உதவி செய்யும் அப்படின்னு. நீங்கள் ஒருவேளை ஹெர்பலில் இருக்கிறீங்களா? ஹெர்பலில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸில் ஹோம் ரெமிடிஸ் ஏதாவது வச்சுருப்பீங்களா? அந்த நாட்டு வைத்தியம், ஸோ அதெல்லாம் இங்கே வருது. ஒருவேளை நீங்கள் அதை படிச்சுட்ருக்கீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மிமா. ஓகே, அது மூலிமா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட ஓன் ஃபேமிலி அவங்க பார்க்கணும், நீங்கள் அவங்க கூட பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் சாங்ஸ் மூலியமாக கேட்கும்போது அண்ட் மெடிடேஷன் நீங்கள் செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக 3 பயிலுமே வந்து மெடிடேஷன் பண்ணணும். தட்ஸ் ஹவ் யூ கனெக்ட் வித் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். தே வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்கில் இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு கேட்கும்போது உங்களோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சன் இல்லாமல் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். யுவர் ஆன்செஸ்டர்ஸ் வந்து உங்களோட லினியேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் உங்கள் ரூட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, உங்களோட ஒரிஜின் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் வந்து அவங்க தெரியணும், உங்கள்கிட்ட வந்து காட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. சம்திங் அபவுட் யுவர் லினியேஜ். ஃபைல் நம்பர் 3, உங்களோட பித்ருக்கள் வந்து உங்களோட கிளானோட சீக்ரெட் சம்திங் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அவங்க உங்களோட ஆரம்பத்தில் நீங்கள் பிறந்த குழந்தையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும், இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அடுத்தடுத்து வரவங்களை கூட அவங்க வந்து இப்படி தான் கைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ உங்கள் கூட தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. Pursue spiritual growth. Pursue spiritual growth. அதான் நீங்கள் இன்ட்யூஷன் வந்துட்டு பார்த்துட்ருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆன்செஸ்டர்ஸ்க்கு நான் சொன்னேன்ல அதெல்லாம் செய்யணும். அப்புறம் அந்த பைனரல் பீட்ஸு, மெடிடேஷன், ரிலாக்ஸேட் மியூசிக் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஆன்செஸ்டர்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு விஷன்ஸ் மாதிரி காட்டுவாங்க. பாடல் வரிகள் வந்துட்டு உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மெசேஜ் சம்டைம்ஸ் அதில் வரும். பே அட்டென்ஷன். அப்புறம் உங்களோட இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதை வந்து ஆனர் பண்ணுங்கள். discover that you have intuition. Everybody has intuition, but everybody is ignoring sometimes. இப்போ வந்து திடீர்னு நீங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு மாதிரி தோணுது. அப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த செகண்ட் வந்து மழை நல்லா பெய்யுது, தண்டர் லைட்னிங் எல்லாம் வருது. அப்போ பக்கத்தில் இருக்கிற கம்பம் வந்து அறுந்து தொங்குது. நீங்கள் உள்ளே வரலன்னா உங்களுக்கு மேலே அடிபட்டிருக்கும், இல்லாட்டி நீங்கள் நல்லா நனைஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு தோணுனால ஏதோ ஒன்று தோணுச்சுன்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கல்ல, ஸோ தட் இஸ் இன்ட்யூஷன். அப்படி தான் அந்த இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு தோணும் போது நீங்கள் அதை செஞ்சுருங்க. அது என்ன சும்மா தோணுது போல இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அது வந்து அதை கேட்காம விட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம்கிட்ட வந்து விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன்.
அது உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தோணுது, நான் அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவுள் வந்துட்டு இந்த ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஒரு சில படங்களில் மட்டும்தான் அந்த டிபிக்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துடுச்சு. ஸோ விஸ்டம் இருந்தால் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பாக உங்களால் காசாக மாற்ற முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. இப்போ வந்து ஃப்யூச்சரில் பைல் நம்பர் 3க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்து பேர்ட்ஸ் முக்கியமாக வந்து இந்த பீகாக். ஸோ இந்த குரூப்பில் வந்து நிறையா ஸ்பிரிட் அனிமல்ஸ் தான் இருக்காங்க. செகண்ட் குரூப்பில் வந்து எல்லாருமே கலவையாக இருந்தாங்க. ஏஞ்சல்ஸு, ஃபெரிஸு, அவங்க இவங்கன்ட்டு. இதில் வந்து மர்மெய்ட்ஸு, டால்ஃபின்ஸு பைல் நம்பர் 3க்கு முக்கியமாக வந்து பீகாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அனிமல்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க இங்கே. உங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை, அதாவது முன்னாடியே சொல்லிட்டேன், அதை முன்னாடியே சொன்னேன்ல, மறுபடியும் அதே வருது. ஓகே, நிறைய காசு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நீங்கள் பிலீவ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஜுஜுபிக்கு சும்மா சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லி நினைக்க வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் முன்னாடியே அதுக்கு பார்த்துருக்கேனே, இந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபெரிஸும் இருக்காங்க. ஃபெரிஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதில் வந்து பீகாக், நிறைய ஸ்பிரிட் அனிமல்ஸ் அண்ட் ஃபெரிஸ், மர்மெய்ட்ஸ், முக்கியமாக நிறையா ஸ்பிரிட் அனிமல்ஸ் தான் இருக்காங்க பைல் நம்பர் 3க்கு. ஓகேவா, நிறைய காசு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஸோ ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் எக்ஸ்பெக்ட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டிங்காக இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி பிறந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க, இதுக்கப்புறமா பொண்ணு தான் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை பையன் தான். அதே மாதிரி நீங்கள் 2மே பையன், இதுக்கப்புறம் ஒரே ஒரு பொண்ணு அது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக பொண்ணே வந்து கிடைக்கும். ஸோ தான் இந்த மிராக்கிள்ஸ். அது உங்கள் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது மிராக்கிள்ஸ் ஏற்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட், உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட் அனிமல்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னேன்ல, கரெக்டாக பாருங்கள். ஸ்டாண்ட் அப் ஃபார் அனிமல்ஸ். ஆமாம், இங்கே வந்து ரிவர்ஸில் கொடுத்துட்டாங்க கீழே. ஸோ உங்களுக்கு வந்து அனிமல் பாண்ட் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஆர் லைக் அ பேர்ட் விஸ்பரர், இல்லாட்டி அனிமல் விஸ்பரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 3க்கு. ஸோ உங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் ஏதோ ஒரு இது லிங்க் இருக்குது. ஒரு வேளை போன ஜென்மத்திலையும் இல்லை இப்போவும் நீங்கள் வந்து அந்த எர்த் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கீங்க போல இருக்குது. ஸோ தே கேன் ரெக்கக்னைஸ் யுவர் வைப். உங்களோட அந்த ஆராவை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது பைல் நம்பர் 3க்கு. ஸோ வந்து இப்போ பேர்ட்ஸு அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்ல வகை, அவங்களோட எனர்ஜிலாம் நல்லாவே தெரியும். இப்போ அவங்க நல்லது செய்வாங்கன்னா பக்கத்தில் வருவாங்க, கெட்டது அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா, அதாவது பேட் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து வரவே மாட்டாங்க, பக்கத்துலேயே வரவே மாட்டாங்க, சீரிட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை அனிமல்ஸு. ஸோ உங்கள்கிட்ட நல்ல எனர்ஜி இருக்குது, நல்ல அந்த தெய்வீக ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆற்றல், தெய்வ ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து நான் இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸில் உங்கள்கிட்டே வந்து ஒட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் இந்த அனிமல் கம்யூனிகேஷன், லேர்ன் ஹவு டு கம்யூனிகேட் வித் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூட்டிவ் கிளாஸஸ் நடத்துகிறாங்க.
அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா காணாமல் போன அனிமல்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இறந்து போனவங்க பெட்ஸை வந்து அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இருக்கிற அனிமல்ஸ் நம்மளோட பெட்ஸை வந்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுமா. தட்ஸ் ஆக்சுவலி அ ரியல் கோர்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு 6,000 நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து 6,000 சொன்னாங்க, தெரியல. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். அனிமல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. ஸோ மேபி அது உங்களோட காலிங்காக இருக்கலாம். ஃபைல் நம்பர் 3க்கு இன்ட்ரெஸ்டட்னா அதை வந்து இது பண்ணுங்கள், அந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களோட அந்த ஸ்கில்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அனிமல் கம்யூனிகேஷன், அப்புறம் வைப் ஜாஸ்தி பண்ணிக்கிறது, ஹையர் வைப்பில் இருக்கிறது, அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மியூசிக்ஸ் எல்லாம் கேட்குறது, மெடிடேஷன் பண்ணாலே அவங்களோட வைப்ரேஷன் ஜாஸ்தியாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தீட்டா பைனாரல் மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சி ஃபார் பைல் நம்பர் 3. அதுக்கு முன்னாடி அந்த அசென்ஷன் கார்டில் வந்து டால்ஃபின் அப்படின்றதுல உங்களுக்கு மெசேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் ஐ வில் க்ளோஸ் மை ரீடிங் செஷன் ஃபார் பைல் நம்பர் 3. Let us see. எங்கேயா அது? டால்பின் டால்பின் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஒரு பாட்டு இருக்குதுல்ல, காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க மீமில். திடீர்னு அது ஞாபகம் வந்துடுச்சு. எங்கேயா? ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டால்ஃபின்ஸ் கார்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு தடவை படிச்சு காட்டிடுறேன். டால்ஃபின் சானிக் பியூரிஃபை, அந்த சவுண்ட்ஸ் அந்த எக்கோ மாதிரி கொடுப்பாங்க, அவங்களோட கில்ஸ்லேருந்து ஒரு சவுண்டு வரும். டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் அண்ட் டு நோ மற்ற ப்ரெடிட்டர்ஸ் மாதிரி வேல்ஸ் ஆர் சம்திங் ஷார்க்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த சானிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்குள்ளேருந்து இப்படியே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து purifies and raises the frequency of water as they swim through it, so they can access, maintain and pass on the wisdom of golden Atlantis and Lemuria. Those dolphins who swimmer with aquamarine light were the angels of Atlantis. ஸோ டால்ஃபின்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறாங்க. முன்னாடி அப்படி இருந்தாங்களாம். They are mighty beings who help to hold the frequency of the oceans. Choosing this card invites you to tune into the beautiful dolphins and access a message from them. How to tune in? நான் சொன்ன மாதிரி அந்த மெசேஜஸ் எல்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பைனாரல் வேவ்ஸ், அந்த டால்ஃபின் தீம்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் வந்து your guidance is to relax and flow with the currents of ascension, knowing that the dolphins are telepathically imparting help and wisdom to you. ஸோ எல்லாமே வந்து சேனல் மெசேஜஸாக உங்களுக்கு தோணுன்ற மாதிரி, ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து இமேஜினேஷன் நினைக்காம ஒரு நோட் எடுத்து எழுதி வைங்க. அப்போ தான் வந்து நடக்கும்போது இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்னென்ன அஃபர்மேஷன் சொல்லணுன்னா, பைல் நம்பர் 3க்கு ஐ கனெக்ட் வித் டால்ஃபின் விஸ்டம், ஐ கனெக்ட் வித் டால்ஃபின் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிடேஷனில் ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் விட்டுருங்க. தென் லிசன் டு வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் தட் மெடிடேஷன் ஆஃப்டர் சேயிங் திஸ் அஃபர்மேஷன். அப்போ உங்களுக்கு மெசேஜஸ் வரும். மெடிடேஷன் முடித்தோடனே டக்குன்னு ஒரு நோட் எடுத்து எழுதிடுங்க, இல்லாட்டி மறந்துடும். ஓகே, பைல் நம்பர் 3 இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ். ஐ ஹோப் யூ ஹாவ் என்ஜாய்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Love and light bless be, and don't forget to subscribe, like, comment, share and press on notification button for more such amazing videos. வேற ஒரு நல்ல வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye from Mystery Magnet.